கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எங்க இருந்த டீமை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஆர்சிபி. முழுக்க முழுக்க ஹார்ட் ஒர்க் தாங்க காரணம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் முழு கிரெடிட்டை ஆண்டி ஃபிளார் கிட்ட தான் கொடுக்கணும். பிகாஸ் 8-1 அப்படின்னுங்கும்போது, அதாவது 8 மேட்ச்ல 1 ஜெயிச்சிருக்கும் போது ஆண்டி ஃபிளார் சொன்ன விஷயம், நீங்க உங்களோட ஸ்குவாடை மாற்றி அமைக்கணும். ஸோ நமக்கு ஃபாரின் பவுலர்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட சொன்னாங்க. அங்கிருந்து ஆடினதுங்க. அந்த கேகேஆர் கூட ஒரு ரன் வித்தியாசத்தில் லாஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட மே 3ன்னு நினைக்கிறேன். மே 3 13 சரியா தெரியல. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளவுதானுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆனா 19-18 அப்படின்னுங்கும்போது இந்த சுச்சுவேஷன்ல அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. முழுக்க முழுக்க 6 out of 6 பட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி மேட்ச்ல நடந்த சில சங்கட்டமான விஷயங்கள் அண்ட் ஆர்சிபியோட பிளான் என்னவா இருக்கும், கோப்பை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேற்று மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே உண்மையாலுமே பெட்டர் டீம். இந்த வருஷம் வந்துட்டு ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனா இருந்ததுக்கான காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உடைய அவைலபிலிட்டி இல்ல. ஒரு சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா டெவான் கான்வே, அவர் தான் பெட்டரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 600+ ஆவரேஜ் 45 வச்சிருக்காருங்க. அவர் இல்லாதது மிகப்பெரிய குறை. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாலும் ரச்சின் எல்லாம் வந்திருந்தாலும் கான்வே உடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மேட்ச் பண்ண முடியல. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அண்ட் மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ஆடுறாரு. மிச்சல் ஜானரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் ஆடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா நம்ம கொண்டு வர முடியல. அது உங்களுக்கு இன்னொரு மைனஸ் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிச்சல் ஜானர் நல்லா போட்டாரு. ஆனா நேற்று அவனால பேட்டிங் ஆட முடியலையா? பிகாஸ் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இல்ல. ஆனா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் போட முடியல. ஆனா பேட்டிங் செமையா ஆடிட்டு இருக்காரு. ஸோ மொயின் அலியும் பாதியில போனது ஒரு பிரச்சனை. இதை தாண்டி பத்திரானா கிடையாது. அவருடைய நட்சத்திர பவுலர் 6 மேட்ச்ல 13 விக்கெட்டுங்க. பயங்கரமான டேலண்ட். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல போயிட்டு இருந்தாரு. ஸோ தசைப்பிடிப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு திரும்பி கூப்பிட்டு, தம்பி T20 வேர்ல்ட் கப் வேற வருது, நீ எங்களுக்கு மிகப்பெரிய அசட், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிடாத, கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் நல்லா போட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் பங்களாதேஷ் T20 வேர்ல்ட் கப்காக போறாங்க. ஸோ நீங்களும் கிளம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் தீபக் சகர் அவங்களுடைய பவர் பிளே விக்கெட் டேக்கர். சார்துல் தாக்கூர் அளவுக்கு ரன் கொடுக்காட்டியும் ஓரளவுக்கு நல்லா போடுவாருங்க. ஸோ வந்துட்டு ரஷ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபயர்ஸ் மெயினா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு காமிச்சிருப்பாரு. சிம்ரன்ஜித்தை விட நல்லா பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்த டீம் எவ்வளவு தூரம் வந்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்ஷிப் பண்றாரு. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். சில பேர் சொல்லலாம் தோனி தான் கேப்டன்ஷிப் பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு. தோனி வெறும் ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ சிஎஸ்கேயோட இன்சைட் ரிப்போர்ட் மூலமா பத்ரிநாத் அவர்களே சொன்னாரு. அவர் வச்சு ஜஸ்ட் ஃபீல்டு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேற எந்த ட்ரிக்கோ அவருக்கு சொல்லி தரது கிடையாது. பிகாஸ் அவன் வளரணும் அப்படிங்கிறதுனால நம்மளே எல்லா விஷயமும் சொல்லி தந்துட்டா எப்படிங்கிற மாதிரி தான் கோச் யாருமே வந்துட்டு கைட் பண்ணல. ருத்ராஜ் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, டிராஃபி எல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த டீமை நீ தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வழி நடத்த போறேன், இது உன்னோட டீம், ஸோ தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு டீமை கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ நேற்று மேட்ச்ல ஆர்சிபி ஒரு சூப்பரான ஒரு வெற்றிங்க. வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. குறிப்பா சண்டை சச்சரவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர்சிபி செலிப்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கே பிளேயர் யாருக்குமே வந்துட்டு கை கொடுக்கறதுக்கு வரல. ஸோ தோனி அவர்கள் வந்துட்டு கை கொடுக்குற அளவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிருப்பாங்க. ஸோ சில சங்கடமான விஷயங்கள் அப்படின்னு நடக்கிறதா. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே விராட் கோலி கேட்டுட்டு போய் தோனி அவர்களை பார்த்து ஹக் பண்ணதாகட்டும். ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா, கிறிஸ் கெயில் நேரடியாக போய் தோனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த லெஜெண்டுக்கு சல்யூட் பண்ணணும்னு சொல்லி பிராவோ தோனி இவங்க கூட எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மீடியா என்னதான் தோனி கை கொடுக்காம போயிட்டான்னு சொன்னா கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாருமே கலந்து யோசிச்சு இந்த ஒரு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கி ஸோ கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை தாண்டி பேச வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட் தான். ஸோ நீங்களும் நானும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. 2 ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா செமையா இருந்தாங்க நேற்று க்ரௌட்ல. அண்ட் சேம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஒரு 65% க்ரௌட் இருந்தாங்க அப்படின்னா 35% பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தான். சிஎஸ்கே எல்லா கிரவுண்ட்லையுமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பயங்கரமான ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேன் பேஸை வந்துட்டு அபியூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தள்ளி விடுறது கூடாது, ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது கூடாது. பிகாஸ் நம்மளுடைய ஹோம் கிரவுண்டுக்கு அடுத்த டீம் வந்திருக்காங்க, அவே டீம், அவங்கள வந்துட்டு காயப்படுத்தி அனுப்பக்கூடாது. ஸோ நேற்று மேட்ச்ல ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 சைட்ல இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தப்புங்க. ஸோ ஆர்சிபியோட அஃபீஷியல் பேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபீஷியல் ஃபேன் பேஜே சொல்லியிருக்காங்க ரொம்ப புவரான ஒரு செய்கை. உண்மையான ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. எஸ், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சாம்பியன் சைடு எவ்வளோ தடவை ஃபைனல் போயிருக்காங்க, 5 தடவை டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி டிராஃபி கூட அடிக்கல, குவாலிஃபை தான் ஆயிருக்காங்க. நீங்க செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களை நோகாம செலிப்ரேட் பண்ணும். ஸோ இந்த சரவணன் அவர் மட்டும் இல்லாமல்
ஏகப்பட்ட ஃபேன் பேஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்ற மாரி, தள்ளி விடுற மாரி, போங்கடா போங்கடா அப்படிங்கிற மாரி, காருக்குள்ளலாம் தள்ளி விடுற மாரி ஏகப்பட்ட வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப புவரான ஒரு செய்கை. உண்மையான ஆர்சிபி ஃபேன் பேஜ்லேருந்தே போட்டிருக்காங்க. இவங்க ஆர்சிபி ஃபேனா இருக்க தகுதியே கிடையாது. ஸோ கிங் கோலியோட ஃபேன் எவ்வளோ மரியாதை அப்படிங்கிறது வந்துட்டு மஹிராட், அதாவது மகேந்திர சிங் தோனி மேல வச்சிருக்காருங்கிற விஷயம் தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது, அவருக்கே பிடிக்காது. பிகாஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து விளையாடும்போது, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்லேருந்து வந்திருப்பாரு. மிஸ்டேக் அப்படிங்கிறது எதை நான் மீன் பண்றேன்னு நீங்க இது தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பால் டேம்பரிங் அது மூலியமா தான் வந்திருப்பாரு. அப்போ இந்தியன் கிரௌடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன பண்றீங்க நீங்க, நம்ம கண்ட்ரிக்காக விளையாட வந்திருக்காங்க, இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லி கிரௌட பார்த்து சத்தம் போட்டவர். ஸோ கண்டிப்பா இதை பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கவே மாட்டாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் புவரான ஒரு செய்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி பண்ணதை? ஸோ அவங்க ஆர்சிபி ஃபேனா இருக்கிற தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே இந்த சாப்டர், இந்த மிஸ்டேக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதில் தினேஷ் கார்த்திக் எல்லாருக்குமே சந்தோஷம். உண்மையாலுமே எம்எஸ் தோனி அடிச்ச அந்த சிக்ஸை பார்த்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த வந்துட்டு கிரவுண்டை விட்டு வெளியில் போன உடனே ஆல்மோஸ்ட் வந்துட்டு காலின்னு நினச்சோம். ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. உண்மையாலுமே இதுதான் கடவுளோட ஒரு பிளான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ பால் கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் கொடுக்கவே கிடையாது. பிகாஸ் பால் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால நியூ பால் கொடுக்கவே கிடையாது. ஆனால் நியூ பால் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கடைசி 5 பால் போடுறதுக்கு முன்னாடி பால் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் நியூ பால் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஃபிளிப் ஆச்சு. அதனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிற மாதிரி டிகே சொல்லியிருந்தாரு. ஃபேப் டூப்ளசியோட ஃபேண்டாஸ்டிக் கேட்சுக்கு அப்புறம் அவரும் அதை சொல்லியிருந்தாரு. ஸோ எனிவே குவாலிஃபை ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தாங்க மிகப்பெரிய கண்டம். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் 5 பால் ஸ்பேர் வச்சு அந்த 214 அப்படிங்கிற டார்கெட்டை பஞ்சாபுக்கு எதிராக வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இது நிரந்தரம் கிடையாது. இதுக்கு அடுத்த மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணா மேலே போயிடுவாங்க. அண்ட் 3வது இடத்துக்கு வந்துருவாங்க. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இன்கேஸ் ஆர்ஆர் தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி வரக்கான சான்ஸும் அதிகம். நான் சொல்றேன், அந்த செகண்ட் மேட்ச் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர். இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அது நடந்து முடியல அப்படிங்கிறதுனால நான் சுவரா இல்லாம தான் சொல்றேன். சப்போஸ் இந்த வீடியோ அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர்ல யாரு மோதுறாங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ். நான் மேக்ஸிமம் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு குவாலிஃபை. மேபி இன்னொரு 3 மேட்ச் இருக்கு ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். அந்த 3 மேட்சையும் ஜெயிச்சு அந்த மகுடம் சூடுறாங்களா, இல்ல எலிமினேட்டரோட மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக்கா, இல்ல குவாலிஃபையர் 2ஓட ஒரு ஹார்ட் பிரேக்கா, இல்ல ஃபைனல் போய் ஒரு ஹார்ட் பிரேக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்தா பார்க்கலாம். ஸோ நல்ல ஃப்ளோல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் லிட்டில் பிட் பவர்ஃபுல். அவங்கள நம்ம ஃபேஸ் போறோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான். பட் இருந்தாலும் எப்படியும் அந்த கண்டத்தை தாண்டிட்டா ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அதாவது அந்த டிராஃபி, முதல் கோப்பை அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சின்ன ஒரு கோயின்சிடன்ஸ் வேணா இந்த இடத்துல நான் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஆர்சிபியோட விமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, ஒரு ரன் வித்தியாசத்துல வந்துட்டு ஒரு மேட்சை தோப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரிச்சா கோஷன் நினைக்கிறேன் கீப்பர். ஸோ அவங்க தான் வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க அந்த ரன்னை. ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆரம்பிச்சு டிராஃபி அடிப்பாங்க. அதே மாதிரி கேகேஆர் கூட ஒரு ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, குவாலிஃபையும் ஆயாச்சு. டிராஃபி அடிக்கிறாங்களா இல்லைன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க.